இது யாரும் உங்களுக்கு சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆஸ்திரேலியாவில் மாஸ்டர்ஸ் பண்ண பிளான் பண்ணிங்கன்னா $4,000 to $16,000 சேவ் பண்ண முடியும்னு சொன்னால் நம்புவீங்களா? எப்படின்னு நான் சொல்கிறேன், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நம்ம பேச்சுலர்ஸில் படித்த சப்ஜெக்ட்ஸை மாஸ்டர்ஸ்லேயும் ரிப்பீட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. என்னோடய பேச்சுலர்ஸில் அந்த மாதிரி 2 சப்ஜெக்ட்ஸ் மேட்ச் ஆச்சு. அதை மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டேன். அது எப்படி? கிரெடிட் எக்ஸம்ஷன் ஒரு மேட்டர் இருக்குது. ஆஸ்திரேலியன் யூனிவர்சிட்டிஸ் ஆல்ரெடி உங்கள் பேச்சுலர்ஸில் படித்த சப்ஜெக்ட்ஸை ரெக்கக்னைஸ் பண்ணி அந்த யூனிட்ஸ்க்கு மட்டும் கிரெடிட்ஸ் வாங்கிக்கலாம். நான் மாஸ்டர்ஸ் இன் டேட்டா சயின்ஸ் பண்ணேன், விச் இஸ் a 2-year கோர்ஸ். டோட்டலாக 11 யூனிட்ஸ், செம் 1லேருந்து செம் 3 வரைக்கும் 4 யூனிட்ஸ் அண்ட் ஃபைனல் செம்மில் 3 யூனிட்ஸ். அதில் 2 யூனிட் எனக்கு கிரெடிட் எக்ஸம்ஷன் கிடச்சிது. அதனால் கிளாஸஸ் அண்ட் எக்ஸாமினேஷன் அட்டன் பண்ண வேணாம். ஸோ ஃபீஸும் பே பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதை அப்ளை பண்ணால் உங்களுக்கு 2 டாக்குமெண்ட்ஸ் போதும். உங்கள் பேச்சுலர்ஸ் ட்ரான்ஸ்கிரிப்ட் அண்ட் நீங்கள் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிற சப்ஜெக்டோட சிலபஸ் ரெண்டுத்தையும் உங்கள் யூனிவர்சிட்டிக்கு சப்மிட் பண்ணுங்கள். மிச்சதெல்லாம் அவங்களே பார்த்துப்பாங்க. அப்போ நான் நிறைய யூனிட்ஸ் அப்ளை பண்ணலாமே? அது முடியாது ராஜா. அஸ் இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் 2 to 3 யூனிட்ஸ் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அண்ட் அதுவும் உங்கள் பேச்சுலர்ஸோட எவ்வளோ மேட்ச் ஆகுதோ அவ்வளோ சான்சஸ் இருக்குது அப்ரூவ் பண்ணுறதுக்கு. ஒரு செமஸ்டருக்கு சென்சஸ் டேட்டுக்கு முன்னாடி இந்த ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. ஆஸ்திரேலியாவில் போய் படிக்க போகிற படிச்சுட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். See you in the next one.